மற்றொரு உடனுக்குடன் நேரலையை பார்த்து வருகிறோம். திருப்பூர் கல்லூரி சாலையில் உள்ள ஸ்ரீ ஐயப்பன் கோவிலில் கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. திருப்பூர் ஐயப்பன் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. கோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் தற்போது நடைபெற்று வருகிறது. சரணமையப்பா கோஷங்கள் முழங்க கும்பாபிஷேக நிகழ்வை பக்தர்கள் கண்டு ரசித்து வருகின்றனர். உடனுக்குடன் நேரலையாக பார்த்து வருகிறோம். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயன். விஜயன், வணக்கம். இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சார்லதா. திருப்பூர்ல கல்லூரி சாலையில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஐயப்பன் கோவில்ல மகா கும்பாபிஷேக விழா இன்னைக்கு வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதாவது பஞ்சலோக சிலையில காட்சி தரக்கூடிய ஸ்ரீ ஐயப்ப சுவாமியினுடைய மூலவர் சன்னதி கோபுர கலசத்தின் மீது தாந்திரிக முறைப்படி சபரிமலை தந்திரி கண்டரு மோகனரு கண்டரு மகேஷ் மோகனரு தந்திரிகள் முன்னிலையில புனித நீர் ஊற்றப்பட்டு சுவாமியை சரண கோஷங்கள் முழங்க கும்பாபிஷேகம் இன்னைக்கு வெகு விமரிசையாக நடைபெற்றது. இன்னைக்கு 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்த கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று சுவாமியை சரண ஐயப்பா கோஷங்கள் முழங்க ஐயப்ப சுவாமியை நீண்ட வரிசையில காத்திருந்து இன்னைக்கு சாமி தரிசனம் செய்துட்டு வர்றாங்க. அதாவது திருப்பூர் கல்லூரி சாலையில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஐயப்பன் கோவில் உள்ளது. இந்த ஐயப்பன் கோவில் கடந்த 1966ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. 1977ஆம் ஆண்டு, 1990, 1990, அப்புறம் 1998, 2013 ஆகிய 4 ஆண்டுகள் தொடர்ந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இப்ப 5வதாக இன்று மகா கும்பாபிஷேக விழா கடந்த 27ஆம் தேதி பூஜைகளோடு விழா தொடங்கியது. தினமும் காலை மாலை வேளையில் யாகசாலை பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்றன. இன்றைக்கு பஞ்சலோக சிலையில காட்சி தரக்கூடிய ஸ்ரீ ஐயப்ப சுவாமியினுடைய மூலவர் சன்னதி கோபுர கலசத்தின் மீது தாந்திரிக முறைப்படி சபரிமலை தந்திரி கண்டரு மகேஷ் மோகனரு தந்திரிகள் முன்னிலையில புனித நீர் ஊற்றப்பட்டு சுவாமியை சரணகோஷங்கள் முழங்க இன்னைக்கு வெகு விமரிசையாக கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதே போன்று கோவில் வளாகத்தில் இருக்கக்கூடிய விநாயகர், சுப்பிரமணியர், கைலாசநாதர், கிருஷ்ணர், பத்ரகாளியம்மன், மஞ்சள் மாதா, நவக்கிரக சன்னதி ஆகிய பரிவார தெய்வங்கள் புதுப்பிக்கப்பட்டு கோபுர கலசத்தின் மீது இந்த புனித நீர் ஊற்றப்பட்டு இன்னைக்கு கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. நாளைக்கு பரிவார மூர்த்திகளுக்கு பிரதிஷ்ட உச்ச பூஜையும் பெரிய பலிகள், அதிவாசம், அத்தாள பூஜைகளும் வெகு விமரிசையாக நடைபெற உள்ளன. வருகிற 4ஆம் தேதி ஐயப்ப சுவாமிக்கு 25 கலச பூஜை அபிஷேகமும் ஸ்ரீ பூதா பலி பூஜையும் தொடர்ந்து மண்டல பூஜையும் நடைபெற உள்ளது. இந்த ஐயப்ப கோவில் இந்த கோவிலுடைய தனி சிறப்பே சபரிமலையில் இருப்பது போன்று திருப்பூர் ஸ்ரீ ஐயப்பன் கோவிலில் தாந்திரிக முறைப்படி நித்திய பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இன்னைக்கு இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. வருகிற 4ஆம் தேதி காலையில கலச பூஜையும் ஐயப்ப சுவாமிக்கு 25 கலச அபிஷேக பூஜையும் தொடர்ந்து நடைபெற உள்ளது. சாரலதா, கும்பாபிஷேக விழா குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விஜயன்.